நம்ம நேற்று ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஒளிபரப்பாச்சு. அதில் சீமான், நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் பேசும்பொழுது கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி மாதிரி அவர்கிட்ட கேள்வி பதில் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ உங்கள் அமைப்பில் முஸ்லீம்கள் இருக்கிறாங்களா, அவங்களாம் தமிழை ஏற்றுக்கிட்டாங்களா, எல்லாருமே தமிழில் தான் பேர் வைக்கிறாங்களா, நீங்கள் தமிழ்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே, முஸ்லீம்கள்லாம் உருதுல தானே பேர் வைக்கிறாங்க, பெரும்பாலும் உருதுல வைக்கிறது இல்லை, நம்ம அரபியில் வைக்கிறோம். கேள்வி கேட்குற கும்பிட்டுக்கு அது தெரியல, அது செய்தி, அது வேற, அது பிரச்சனை இல்லை. சில பேர் தான் உருதுல வைப்போம், பெரும்பாலும் அரபியில் தான் நம்ம வைப்போம். அப்போ அரபியில் தானே உருதுல தானே வைக்கிறாங்க, அதை பற்றி என்னன்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது அவர் அதுக்கு ஒரு ஆன்சர் பண்றாரு. என்ன பண்றாருன்னா, இல்லையே இப்போ பரவலா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, அங்க அப்படி உதாரணங்கள் சில சொல்றாரு. இவர் தமிழ்ல வச்சிருக்காரு, அவர் தமிழ்ல வச்சிருக்கிறாரு அப்படின்னு ஒரு 2-3 உதாரணம்லாம் சொல்றாரு. அதுக்கு பிறகு இல்லைங்க, அது கொஞ்சம் கொஞ்சமா மாறும், வைப்பாங்க, எல்லாரும் தமிழ் பேருக்கு மாறுவாங்க, எல்லா முஸ்லீம்களும் கொஞ்சம் கொஞ்சமா அதை மாத்தி எல்லாம் தமிழுக்கு வந்துருவாங்கன்ற மாதிரி ஒரு பதில் அவர் சொன்னார். இது பேஸ்புக், வாட்ஸ்அப்ல எல்லாம் கேள்விகளாக கூட ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச நேரத்துல இருந்து கேள்வியா ஓடிக்கிட்டு இருக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. இதுல அவர் ஒரு பெரிய புரிதல் இல்லாம ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறார். இதுக்கு முந்தி, இந்த கேள்விக்கு முன்னாடி அவர்கிட்ட ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது, ஏன் முஸ்லீம்கள் எல்லாம் இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்தாங்க, இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். சரியான விளக்கம். என்ன விளக்கம் கொடுக்கிறாரு? இந்த நாட்டில் இருந்த சாதிய அடக்குமுறைகள், அதனால் ஏற்பட்ட இழிவுகள், இதையெல்லாம் பார்த்துட்டு இஸ்லாம் தான் அதற்கு தீர்வாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லிவிட்டு இங்க இருக்கிறவங்க இஸ்லாத்துக்கு மாறினாங்க அப்படின்னு சொன்னார். உண்மைதான். இதுக்கு முன்னாடி இருந்த பல பேர் இஸ்லாத்தை ஏற்பதற்கு இது ஒரு காரணமாக இருந்துச்சு. அதையெல்லாம் நல்லா விளக்கிட்டு வந்தார். அதை புரிஞ்சுக்கிட்டவரு ஏன் இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்தார்கள், அதனுடைய பின்னணி என்ற வரலாற்றை தெரிந்தவருக்கு ஏன் அரபியில பேர் வச்சிருக்கிறாங்கன்ற தெளிவு இல்லை. அதனால் இந்த பதில சொல்லி இருக்கிறாரு. இது தெரிந்திருந்தால் அரபியிலே பேர் வைக்கட்டும் என்றுதான் அவரும் சொல்லி இருப்பார் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டா, நாம இதை வைக்கிறதுக்கான காரணம் என்ன? சாதிய ஒழிப்பு, சாதி பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு நாம இஸ்லாத்திற்குள்ள வந்ததுக்கு பிறகு இஸ்லாம் பூரண விடுதலையை கொடுத்துருச்சு. இஸ்லாத்த மாதிரி முழுமையாக சாதியை ஒழித்த ஒரு கொள்கை, ஒரு சித்தாந்தம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. இங்க சாதி இல்லம்பாங்க, ஆனா எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு வகையில ஏற்றத்தாழ்வு இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இஸ்லாத்துல அடியோட தொடர்ச்சி எரிஞ்சிடும். இன்னைக்கு ஒருத்தர் முஸ்லிமா மாறிட்டாருன்னா நேற்று அவரோடு ஒட்டி கொண்டிருந்த சாதியின் வாடை கூட இல்லாத அளவிற்கு ஒட்டுமொத்தமாக மனிதர்களை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. ஆனா இங்க வரக்கூடியவர் அவர் ஏற்கனவே வச்சிருந்த பேரை, அதே தமிழ் பெயரோடு இவர் இஸ்லாத்திற்குள்ள வர்றாருன்னு வச்சுக்குவோம். அதனால சாதியின் ஒரு நிலை அவரோடு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அரபியில தான் பேர் வைக்கணும் கட்டாயமா ஒன்றும் கிடையாது. நல்ல பேர் வச்சா நீங்க எந்த மொழியிலே வைக்கலாம், மார்க்கெட்டில் ஒன்றும் தடை கிடையாது. கெட்ட பேரா இருக்க கூடாது, தப்பான அர்த்தம் உள்ள பேரா இருக்க கூடாது, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற கோபம் மூட்டுகிற அர்த்தம் உள்ள பேரா இருக்க கூடாது. இது மாதிரி இல்லைன்னு சொன்னா தாராளமா நீங்க எந்த மொழியில பேர் வச்சாலும் மொழிக்கு இஸ்லாத்துல மேட்டரே கிடையாது. இப்ப இந்தோனேஷியால போய் பாருங்க, இந்தோனேஷிய மக்கள் எல்லாம் அங்க உள்ள மொழியில தான் பேர் வச்சுக்கிறாங்க, முஸ்லீம்கள் எல்லாம். இப்படி பல நாடுகள்ல இருக்கத்தான் செய்கிறது. இஸ்லாம் அதுக்கெல்லாம் ஒரு பெரிய கட்டுப்பாடு விதிக்காது. மொழிங்கிறது ஒரு மனிதன் தான் அறிந்த கருத்தை பிறருக்கு அறிவித்துக் கொடுப்பதற்காக பயன்படுத்துகிற ஒரு கருவி. இஸ்லாத்தினுடைய பார்வையில அவ்வளவுதான். ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்ல பேர் வைக்கிறது, இந்தியாவில் இருக்கிற பழைய அந்த இந்து மக்கள் வைத்துக் கொண்டிருக்கிற பெயரை தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டிருந்தால் அதுல ஒரு சிக்கல் வருது. என்ன சிக்கல்? ஒருத்தர் இந்து மதத்தில இருந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டார். ஏத்த உடனே அவர் தன்னுடைய பேரை பேசிக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் பேர் கேட்கிறார், உங்க பேர் என்ன? சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, சொன்ன உடனே அடுத்த ஒரு கேள்வி கேட்பாங்க, என்ன சாதின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அவர் அந்த பேரை சொன்னார்னா என்ன சாதி, கோபாலகிருஷ்ணன் என்ன சாதி, ஒரு கேள்வி வரும். அப்போ அந்த சாதியினுடைய பேச்சு தொடர்ந்துகிட்டே இருக்கும். திரும்ப 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 அவங்க நினைவுபடுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவர் சாகர வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பார். அந்த பேரை சொல்லுவாரு, கேட்ட உடனே என்ன சாதின்னு கேட்பான், நான் இந்த சாதி பாரு, இப்ப அந்த சாதியில இல்ல, அந்த சாதியில இருந்து வந்தேன்னு விளக்கம் கொடுப்பாரு. இப்படியா வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால என்ன பிரச்சனை? அவர் எந்த சாதியிலிருந்து வந்தாருங்கிற அந்த நினைப்பு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் என்ன பார்க்குது? அந்த நினைப்பே இல்லாம அடியோட காலி பண்ணிடணும் ஒட்டுமொத்தமா. நாம கூட ஏதோ ஒரு சாதியில இருந்தா நம்முடைய முன்னோர்கள் வந்திருப்பாங்க, நம்ம யாருக்குமே தெரியும் என்ன சாதி, நம்ம முப்பாட்டம் என்ன சாதி, அதுக்கு மேல உள்ள என்ன சாதி யாருக்குமே தெரியாது. ஏன் தெரியல? அந்த பேச்சே இல்லாம போனதுனால தெரியும். அந்த பேரை, பழைய பேரை வைக்கும் பொழுது, குறிப்பா தமிழ்ல பேர் வைக்கும் பொழுது அந்த சாதி தொடர்ந்து கொண்டே வருகிற வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால் அரபியில பேரை மாத்திரு, கேள்வியே வராது. நேற்று சுப்பிரமணியனா இருந்தவர் இன்னைக்கு அப்துல் கார்னு பேர் வச்சுட்டார்.
அப்துல் காதர் பேர் வச்ச பிறகு நீ என்ன சாதின்னு கேள்வி வருமா? அதான் முஸ்லீம்ல சாதியே கிடையாது, கேள்விக்கு வேலையே இல்லை. அப்ப அந்த சிந்தனையே இல்லாம போயிடும். இதுக்காகத்தான் நாம அரபியில பேர் வைக்கிறோமே தவிர வேற வேற காரணங்கள் இல்லை. தமிழ்ல தான் பேர் வைக்கணும் கட்டாயம் கிடையாது, அவரவர் எந்த அரபியில தான் பேர் வைக்கணும்னு கட்டாயம் கிடையாது. அவரவருக்கு பிடிச்ச வார்த்தை நல்ல ஒரு சொல்லு எதுல இருந்தாலும் தேர்ந்தெடுத்து வைக்கலாம், அப்படித்தான் இஸ்லாம் சொல்லு. ஆனா அவருக்கு நாம சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னு கேட்டா, தமிழ் தமிழ் தமிழ்ங்கிற பேர்ல வெறி பிடிச்சு அலையாதிய. பல பேர் அந்த வெறியில சாதி வெறியை எதிர்த்து பேசுகிறவர்களிடத்துல மொழி வெறி இருக்கிறது. ரெண்டுமே தப்பு தானே. சாதி அடிப்படையில் ஒரு மனிதனை பேதப்படுத்தக்கூடாது, வித்தியாசப்படுத்தக்கூடாது, கொடுமைப்படுத்தக்கூடாது என்று சொன்னால் மொழி அடிப்படையில் மட்டும் அந்த கொடுமையை செய்யலாமா? அந்த அடிப்படையில் மட்டும் ஏற்றத்தாழ்வை கற்பிக்கலாமா? மொழியினால் இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற சண்டைகள் சச்சரவுகள் எத்தனை. பாம்பேயில் எடுத்துக்கோங்க, அவர் சிவசேனா தலைவர் பால் தாக்கரே அடிச்சு மராட்டியரை தவிர வேற எவனும் இருக்க கூட அடிச்சு விரட்டினாரா இல்லையா? எத்தனை ஆயிரம் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். பீகாரிகளை அப்படியே ரோட்ல பெரிய பெரிய வாகனங்களை ஏற்றி கொலை பண்ணினாரு. இரவோடு இரவாக ஆயிரக்கணக்கான தமிழர்கள் மும்பையை காலி பண்ணிக்கிட்டு சொத்து பத்துக்களை எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரே நைட்டோட நைட்டா ஓடி வந்தார்கள். அதுக்கெல்லாம் என்ன காரணம்? மராட்டியர்களுக்கு அப்படின்னு மொழி வெறியை தூண்டி விட்டாரு. அதனால் ஏற்பட்ட பிரச்சனை. கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பஞ்சாயத்து. என்ன பஞ்சாயத்து? முல்லை பெரியார் தண்ணியுடைய அளவை உயர்த்துறதா வேண்டாமா? எத்தனை வருஷமா? என்ன காரணம்? ஒரே காரணம், மொழிதான் பிரச்சனை. நான் மலையாளி, அவன் தமிழன், என் ஊரு தண்ணி அவன் ஊருக்கு போறதா? அப்ப பிரச்சனை வருது. காவிரி கன்னடத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் பிரச்சனை, காவிரி பிரச்சனை எத்தனை வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன காரணம்? அவன் கன்னடன், நான் தமிழன், அவனுக்கு கொடுக்க மாட்டேன், திறந்து விட மாட்டேன். அப்ப இந்த மொழியினால் பெரிய பிரச்சனை. மொழி வெறியும் இருக்கக்கூடாது. மனிதன் என்று சொன்னால் மொழியால், இனத்தால், தேசத்தால் அவன் பிரிந்து கிடந்தாலும் அவனுக்கு இடையிலே எந்த பாகுபாட்டையும் கற்பிக்க கூடாது. அவன் இந்த மொழி பேசலாம், அதனால் உயர்ந்தவன் இல்லை. வேறு எந்த மொழியும் பேசலாம், அதனால் தாழ்ந்தவனும் இல்லை. மனிதன் என்ற அடிப்படையில் அனைவரும் சமம். குர்ஆன் அப்படித்தான் சொல்கிறது. யா அய்யுஹன்னாஸ் இன்னா கலக்னாக்கும் மின் தக்ரின் வ உன்சா. மனிதர்களே, உங்களை நாம் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்திருக்கிறோம். நீ எப்படி இருந்தாலும் சரி, எல்லாம் ஒரு தாய் மக்கள் தான், ஒரு தந்தைக்கு பிறந்த பிள்ளைங்க தான். அதனால மொழி அடிப்படையில் நீ பேதப்படுத்திக்காத, அது அர்த்தமற்றது, பயனற்றது, மனித நேயத்திற்கு எதிரானது. இதைத்தான் அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டி இருக்கிறது. அதனால அவர் முஸ்லீம்கள் அரபியில பேர் வைக்க கூடாதுன்னு சொன்னார்னா வரலாறு தெரியாம பேசுறார். எந்த சாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்று அவர் பேசுகிறாரோ அந்த சாதி ஒழிக்கப்படுவதன் பின்னணியில முஸ்லீம்கள் அரபியில் பெயர் வைத்ததும் இருக்கிறது என்பதை அவர் புரிந்து கொண்டால் போதுமானது. அதனோடு சேர்த்து இன்னொன்னு அவர் சொல்றார். இன்னொன்னு என்ன சொன்னார் அப்படின்னா, உருது பேசுற முஸ்லீம்கள் பத்தி ஒரு கேள்வி வருது. உருது பேசுற முஸ்லீம்கள் எல்லாம் தமிழர்களா? இல்லங்கிறாரு. அதை பார்த்துட்டு சில பேர் கொந்தளிக்கிறாங்க. உருது பேசுற முஸ்லீம்கள் எல்லாம் தமிழே இல்லன்ட்டான். உருது பேசுறவர் தானே, உருது முஸ்லீம் தானே, அது சரியாத்தானே சொல்லியிருக்காரு, தப்பா எங்க சொல்லியிருக்காரு? இதுல கோவப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையே. உருது தாய்மொழியாக ஒருத்தர் கொண்டிருக்கிறார், உருதுவை பேசிக் கொண்டிருக்கிறார், ஒரு குடும்பத்திலே உருது, வேற தேவைக்காக வேண்டி வெளியில தமிழை கற்றுக்கொண்டு தமிழை பேசுகிறார் என்றால் உருது மொழியை தாய்மொழியாக கொண்டவர் உருது முஸ்லீமாக தான் இருப்பார். தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டவர் தமிழ் முஸ்லீமாக இருப்பார். ஆங்கில மொழியை தாய்மொழியாக கொண்டவர் ஆங்கில முஸ்லீமாக இருப்பார். உருது பேசுறதுனால அவரை தமிழர்னு சேர்க்க வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? தமிழ் என்ன பெருமையா? நம்ம ஆளுக்கு சில பேர் இப்படி புரிஞ்சுக்கிட்டாங்களோ என்னமோ தெரியல. அவனையும் தமிழ் லிஸ்ட்ல சேர்க்கணும். ஏன் சேர்க்கணுங்கிற? அவர் உருது முஸ்லீமாவே இருந்துட்டு போறாரு. தமிழ்னா ஒசத்தியா? அந்த நம்ம உருது முஸ்லீம்கள் எல்லாம் கீழே விட்டுற கூடாதுப்பா. நமக்கு தகுந்த மாதிரி அவங்களையும் தூக்கி நமக்கு சரியகரா வச்சுக்கணும். அதுக்காக வேண்டிய தமிழன்னு சொல்ல வர்றிய? அந்த வகையில் அவர் சொன்ன பதில குறை சொல்ல முடியாது. அது ஏதோ தப்பா சொல்லிட்ட மாதிரி சில பேர் நினைக்கிறாங்க. உருது பேசுகிற முஸ்லீம் உருது பேசுகிற முஸ்லீம் தான், தமிழ் பேசுகிற முஸ்லீம் தமிழ் பேசுகிற தமிழர் தான், அவர் உருது தான். அதுல அவர் சொன்ன பதில குறை சொல்ல முடியாது. பெயர் மாத்தணும் சொன்னதை பொறுத்த வரைக்கும் அது பற்றி தெளிவில்லாமல் அறிவில்லாமல் சொல்லி இருக்கிறாரு என்பதை புரிந்து கொள்ளணும்.